பெண்களால் பேண்டே போட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு ரொம்ப இயல்பா இருக்கு. என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, சட்டை போற அதெல்லாம் முடியும். ஷால் போடாம பொம்பளை பிள்ளைய வெளியிலே போக முடியாது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு தாய்மார்கள் உட்பட யாரும் அதை பற்றி கவலைப்படாத அளவிற்கு நம்முடைய பக்குவம் பார்வை மாறி இருக்கிறது. இந்த கேள்விகள் எல்லாம் இப்ப கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் வீட்டில் பெண் அடிமையாக இருப்பது வசதியாக இருந்தது. நான் எங்க வேணா உதவாங்கிட்டு வந்தாலும் என்கிட்ட உதவாங்கிறதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு எல்லா பையனும் சந்தோஷமா இருந்தான். அதனால யாரும் அந்த கேள்வியை கேட்கவில்லை. பெண்கள் படித்தால் தனக்கு மரியாதை போய்விடும் என்று கருதினான். இப்ப வரைய யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது எப்படி கணக்கு பார்ப்பான்? பையன் 5 அடி இருப்பாரு, அவ்வளவு உயரம் கிடையாது, 5 அடி இருப்பாரு. 5.25 அடி 5 அடி வரைக்கும் ஓகே, 5.25 கூடாது, 5 அடி 7 அங்குலம் கூடாது. அப்படி இருந்தா பையன் ஹீல்ஸ் போட்டுருவாரு, ஹீல்ஸ் போட்டு அப்படி நின்றுக்குவாரு. ஆணை விட பெண் உயரம் குறைவாக இருக்க வேண்டும். படிப்பு பையனுக்கு 10வது வரைய படிச்சிருந்தா போதுங்க புள்ள. ஏன்னா பையன் 11வது ஃபெயிலு. அதனால பொண்ணு பார்க்கும்போது 10வதுக்குள்ள பாருங்க. இல்ல பையன் MBA படிச்சிருக்காரு, அதுக்கு மேல படிச்சிருக்கிறாள் வேண்டாம். பையன் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒரு 20-25 சம்பாதிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கேட்கும் போது மட்டும் 50 லட்சம் கொடு, 70 பவுன் கொடு, 100 பவுன் கொடுன்னு கேட்கிறான்னு. சம்பாதிக்கிறப்ப நல்லா சம்பாதிக்கிறப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஏன் கூடாது? கூட சம்பாதிச்சா, அதிகம் சம்பாதிச்சா அந்த பொண்ணோட டாமினேஷன் வந்துடும் குடும்பத்துல. அதனால ஆண் தான் அதிக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கும் நிலைப்படுத்த போராடி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பெண்ணுக்கு படிப்பு கொடுக்கல, வேலைக்கு போக அனுமதி கொடுக்கல. வேலைக்கே போகணும்னாலும் கூட ரூமுக்குள்ள உட்கார்ந்து செய்யற வேலையா ஆரம்பிங்க. ஆனால் படிப்படியாகத்தான் ஒரு சமூகம் முன்னேறும். நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். முதல்ல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதே பெரும்பாடு. அயலின்னு ஒரு நாடகம் வந்துச்சு, எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. வயசுக்கு வந்துட்டா பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு வச்சிருந்த காலத்தில் அதை தாண்டி வெளியூருக்கு பிள்ளைகளை கொண்டு போறதுக்கு அவ்வளவு பாடுபட வேண்டியது இருந்தது. அதுக்கடுத்து முதல்ல டைப்பிஸ்ட் வேலை, ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் கூட்டுறதுக்கு படிப்படியா பெருகி இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர், ஒரு நாட்டினுடைய அமைச்சர், IAS, IPS, நீதிபதி, எல்லா உயர் பதவிகளிலும் எல்லோராலும் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் முப்படைகளுக்கும் தளபதியாக, ராணுவத்தினுடைய தளபதியாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமை தளபதியாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் அந்த நிலைமை இல்லை. இந்தியாவில் பெண்களுக்கு முறையாக பதவி உயர்வு ராணுவத்தில் கொடுக்கப்படவில்லை. ஏன் மறுக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. பெண்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தா அவங்க தளபதி ஆயிடுவாங்கன்னு பயந்து தாண்டா நீங்க எல்லாம் அடக்கி வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம் கழிச்சு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 80 ஆண்டுகள் ஆக போகிற இந்த சூழலில் இன்னும் பெண்கள் பதவி உயர்வு பெறக்கூடாது என்கிற சதி ராணுவத்தின் உயர் மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப யோசிச்சுங்க, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால நிலைமை எப்படியெல்லாம் இருந்திருக்கும். அங்கிருந்து இங்க வரைக்கும் பெண்களை கொண்டு வந்திருக்கிற அந்த பேராற்றலுக்கு பெயர்தான் தந்தை பெரியார். ஏன்னா இதெல்லாம் சும்மா இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி எழுப்புறாரு. ஏன்டா பொம்பளை புள்ள பெத்துக்கிட்டே இருக்கணும்? பெண்கள் பிள்ளை பெறும் எந்திரமா? பெண்கள் நகை மாட்டும் ஸ்டாண்டா? அதிகபட்சம் பொம்பளை பிள்ளைக்கு என்ன சேர்த்து வைப்பான்? நகை நட்டு சேர்த்து வைப்பான். ஸ்க்ரூ எல்லாம் அதுலயே வந்துடும். திருகாணி இருக்குல்ல, அதான ஸ்க்ரூ. நகை நட்டு சேர்த்து வைக்கணும் பெண்களுக்கு. பையனுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கணும். ஆணுக்கு ஒரு தந்தையினுடைய சொத்தில் பங்கு உண்டு, பெண்ணுக்கு போன நூற்றாண்டில் கிடையாது. 1989ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் வந்தது. அதே அப்பா அதே அம்மா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு சொத்து
ஆண் பிள்ளைக்கு சொத்து உண்டு, பெண் பிள்ளைக்கு சொத்து கிடையாது. தந்தை பெரியார் 1929ஆம் ஆண்டு பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். அண்ணல் அம்பேத்கர் இந்து தொகுப்பு சட்டங்கள், ஹிந்து கோட் பில் கொண்டு வருகிற போது 1951ஆம் ஆண்டு அதற்காக முயற்சித்தார், முடியவில்லை. 1989ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் வந்தது. 2006ஆம் ஆண்டுதான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் வந்தது. அப்ப படிப்பு, வேலை வாய்ப்பு, சொத்துரிமை, திருமணத்துக்கு மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட கிடையாது. பிள்ளை பெத்துக்கலாமா கூடாதான்னு யோசிக்கிற உரிமை கிடையாது. படிப்பில் எந்த படிப்பு என்பதை தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடையாது. ஓட்டில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உரிமை கிடையாது. எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் நசுக்கப்பட்டிருந்த பெண்களுக்கு ஒருபோதும் மரியாதை கிடையாது. காலம் முழுக்க வேலைக்காரர்களாகவே இருந்த பெண்களை வீட்டில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? கணவன், அப்பா என்ன வேலை பார்க்கிறாரு? அப்பா இந்த கடையில் வேலை பார்க்கிறாரு, அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு, இன்ஜினியரா இருக்காரு, ரைட். அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வீட்டில் சும்மா இருக்காங்க. அம்மா வீட்டில் சும்மா இருக்க முடியுமா? எல்லாரையும் எழுப்பி விடுவதற்கு முன்னால் எழுந்து எல்லோரையும் தூங்க வைத்து விட்டு கடைசியாக கதவை பூட்டி அந்த பூட்டை 2 தடவை ஆட்டி பார்த்து அதுக்கப்புறமும் சந்தேகம் வந்து இன்னொரு தடவை திறந்து 2 ஆட்டி பார்த்து தூங்குற வரைக்கும் ஓய்வில்லாத பெண்களை சும்மா இருக்கிறார்கள் என்று சொல்ல பழகி இருக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப் என்றே சொல்ல பழகி இருக்கிறோம். அவ்வளவு வேலை பார்க்கிற ஒருவர் தனக்கு ஒரு கிளிப்பு வாங்கணும்னாலும் கூட கணவன் கையேந்தி நிற்க வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கி வைத்திருந்த சூழலை மாற்றி இன்றைக்கு அந்த வேலைக்கு குறைந்தபட்ச ஒரு மரியாதை கொடுக்கிறதுக்கு உரிமை தொகை என்கிற பெயரில் இந்த திராவிட மாடல் அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருக்கு. வரப்போற ஆட்சியில 2000 ரூபாய் கொடுக்குது. இந்த தொடக்கம், இதற்கான சிந்தனை, இதற்கான பார்வை தந்தை பெரியார் விதைத்தது. இந்த இயக்கம் தந்தை பெரியார் இந்த மக்களுக்காக, பெண்களுக்காக என்ன செய்தார், அதற்கு முன்னால் நிலைமை என்னவாக இருந்தது, என்ன நிலைமை இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெண் ஏன் அடிமையானால் என்கிற இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிச்சு பாருங்க. பலரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, பாட புத்தகங்களில் காமிச்சிருப்பாங்க. அவசியம் வாங்கி படிச்சு பாருங்க. இதுல காதல், திருமணம், விதவைத்தன்மை, விபச்சாரம், ஒழுக்கம் எல்லாவற்றையும் பற்றியும் இருக்கிறது. ஏன்னா ஒழுக்கம் என்பதும் நல்ல குணங்கள் என்பதும் பெண்களுக்கு, நான் சொன்ன மாதிரி விதவைங்கிற சொல்லுக்கு மட்டும் இல்ல, ஆண்பால். விதவைக்கு விதவன்னு கிடையாது, கைமான் கிடையாது, வசவு சொற்கள் எதுக்கும் ஆண்பால் கிடையாது. ஓடுகாலி ஆண்பால் கிடையாது, வாளாவெட்டி ஆண்பால் கிடையாது, வாளாவெட்டன் உண்டா? கிடையாது. சரி, புருஷன் ஓடி போயிட்டான், ஓடி போன புருஷனுக்கு பேரு கிடையாது, இந்த பொண்டாட்டிக்கு பேரு வாளாவெட்டி, வாயாடி. எவ்வளவு சுமங்கலி. சுமங்கலினா ரொம்ப பெருமையா இருக்குல்ல. சுமங்கலினா நல்ல தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னா வாழ்த்துறதா பொருள் இல்லையா? சுமங்கலினா என்னப்பா, கடைசி வரைக்கும் சுமங்கலியாவே இரு அப்படின்னா என்ன பொருள்? கடைசி வரைக்கும் சுமங்கலியா இருன்னா என்ன பொருள்? யாரா சொல்லுங்க. சுமங்கலினா என்ன? சுமங்கலினா என்ன? புருஷன் உசுரோட இருக்கணும். கடைசி வரைய சுமங்கலியா இருந்தா என்ன அர்த்தம்? புருஷனுக்கு முன்னாடி நீ செத்து போயிருன்னு அர்த்தம். புருஷன் செத்துட்டாதான் அமங்கலி ஆயிருவில்ல. அதனால தீர்க்க சுமங்கலி பவானா புருஷனுக்கு முன்னாடி நீ செத்து போயிருன்னு அர்த்தம். இதுதான் பெண்களுக்கு உரிய மிகப்பெரிய வாழ்த்து சொல். பெண்களை வாழ்த்துறதுக்கு பெரியவங்க வந்தா வாழ்த்துறது தீர்க்க சுமங்கலியாயிருமா அப்படின்னு. இந்த மோசடியை, இந்த கேவலத்தை அம்பலப்படுத்தி கேள்வி கேட்டு பெண்கள் இன்றைக்கு சம உரிமை பெறுவதற்கான பாதையில் நடமாட செய்திருப்பவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த போர்தான் இந்தியா முழுக்க விரிவு பெற்றது, வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அறிவதற்கு பெண்களுக்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு தந்தை பெரியார் செய்தது என்ன அப்படின்னு 10 ரூபா இந்த புத்தகம், 100 பாயிண்ட் இதுல இருக்கு. கண்டிப்பா படிச்சு பாருங்க. வரலாற்றில் பெண் கொடுமைகள், இந்த வரலாற்றில் எவ்வளவு மோசமாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதை சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இல்ல விற்பனையில் இருக்கு. அவசியம் படித்து பாருங்கள். பெண்ணுரிமை என்பது யாரும் கொடுப்பதல்ல,
உலகில் இருக்கிற எல்லா உயிரினங்களிலும் பாலின வேறுபாடு இல்லாமல் சம உரிமை உண்டு. மனித சமூகத்திலும் அத்தகைய சம உரிமை வேண்டும் என்பதுதான் பெண் உரிமை.